நந்தினி அந்த ட்ரைனிங் போறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ தனியா எப்படி போவா? நீ கூட போ. இல்லப்பா, நானும் நந்தினி கூட சென்னைக்கு போயிட்டா இங்க இருக்கிற வேலையில யார் பாக்குறது? மில்லில் வேற ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் போயிட்டா சரியா வராதுப்பா. மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுது? அசால்ட்டா நந்தினிய அவ்வளவு தூரம் தனியா அனுப்பலான்னு சொல்லுது. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. இவ்வளோ வேலை இங்க இருக்கிறப்ப கூட வர முடியாது. நீ மட்டும்தான் போகணும்னு நான் நந்தினி கிட்ட சொன்னேன்ப்பா. அவளும் அதுக்கு சரின்னு தான் சொன்னான். ஆமாண்ண, கரிகாலம் சொல்றதும் சரிதான். கரிகாலம் இல்லைன்னா மில்லு வேலையெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனா நந்தினி எப்படி தனியா அனுப்புறது? கூட யாராவது போகணும்ல. ஏமா நந்தினி, நீ மட்டும் தனியா போய் எப்படி இருப்ப? அதுவும் 6 மாசம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் ஹாஸ்டல்ல தங்கி தான் காலேஜே படிச்சேன். சென்னையில என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட நான் தங்கிப்பேன் மாமா. அதுல ஏதாவது சிரமம் இருந்தா அப்போ நான் கரிகாலனை கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிடலாம் மாட்டேன், சும்மா. சரிம்மா, உன்னால முடியும்னா நீ தனியாவே ட்ரைனிங் போயிட்டு வா. ஒருவேளை தனியா தங்குறதுல உனக்கு சிரமம் ஏதாவது இருந்தா நீ சொன்ன மாதிரி கரிகாலனை கூப்பிட்டுக்க. கரிகாலா, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு போய் நந்தினியை பார்த்துட்டு வா. சரிங்கப்பா. தேங்க்ஸ் மாமா. கரிகாலன் மாமாவும் சரின்னு சொல்லுதே. ஏதோ தப்பா இருக்கும் போல இருக்கே. அப்பாடா, நான் தனியா சென்னைக்கு போய் வேலையில சேர்றதுக்கு வழி கிடைச்சிருச்சு. எல்லாரும் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. நந்தினி, நீ எங்கேயும் போக வேண்டாம். வானதியும் பேசினதெல்லாம் கேட்டுட்டா போல இருக்கே. நடந்ததெல்லாம் இப்போ இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் பயங்கர கோவத்துல இருக்கா போல இருக்கு. இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே. யாரை எந்த காரணத்துக்காக ஏமாத்தினாலும் ஏமாத்துறது தப்பு தான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. நான் வேணும்னேவோ திட்டம் போட்டோ எதுவுமே பண்ணல. எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல. அதனால தான் அப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு. ஒருவேளை என் இடத்துல நீ இருந்திருந்தாலும் நான் பண்ணதை தான் நீயும் பண்ணியிருப்ப. எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துருச்சு. இனிமே அதை மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது. அன்னைக்கு நடந்ததுல பாதி சரி பாதி தப்பு. அருள் வானதி கழுத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு எங்க அம்மா கிட்ட நீ தான் சொன்னியா? இல்ல, புரியல. நீ என்ன கேக்குற? நாம ஒன்னா குடும்பம் நடத்தல, ஒரே ரூமுக்குள்ள பிரிஞ்சு தனித்தனியாதான் இருக்கோங்கிற விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என்ன சென்னைக்கு தனியா போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்றாங்க. நம்ம விஷயம் எப்படி அத்தைக்கு தெரியும்? நடிக்காத. நடிக்கிறேனா? ஆமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க தானே செய்யற. நம்ம விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். இப்ப எங்க அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா
ஒண்ணு நான் சொல்லிருக்கணும், இல்லனா நீ சொல்லிருக்கணும். நான் சொல்லல, அப்போ நீ தானே சொல்லிருக்கணும். ஏய், நீயே ஏதாவது நினைச்சு பேசிட்டு இருக்காத நந்தினி. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போறேன்? அப்ப எங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு என்ன தெரியும்? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட போய் நான் பேசினேன். நீ உண்மையாவே மில்லுக்கு வாங்க போற புது மிஷினை பத்தி தெரிஞ்சுக்கதான் சென்னைக்கு போறியா? ஆமா, அதுக்கு தான் போறேன். வேற எதுக்கு சென்னைக்கு போக போறாங்க? உனக்கு மில்லு வேலையை பத்தி என்ன தெரியும்? இல்ல அங்க இருக்கிற மிஷினை பத்தி தான் என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. அப்புறம் எதுக்கு கரிகாலம் ஒன்னு அனுப்பணும்? அதுதான் கரிகாலன் சொன்னானே, ட்ரைனிங்ல எல்லாம் இங்கிலீஷ்ல தான் சொல்லி தருவாங்க, இங்கிலீஷ் அவனுக்கு புரியாதுன்னு. கரிகாலனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரி, உனக்கு மில்லு வேலையை பத்தி எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் தெரியாததுனால கரிகாலனுக்கு புரியாதுன்னா, வேலை தெரியாத உனக்கும் அது புரியாது தானே? அப்ப நீங்க 2 பேருமே ஒன்னா போனா தானே சரியா இருக்கும். சொல்லுடி. இங்க பாரு நந்தினி, நான் உன்னை பெத்து ஒத்த ஆளா நின்னு வளர்த்தவன். மத்தவங்களை விட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ மில்லுக்கு வாங்க போற மிஷினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சென்னைக்கு போறேங்கிறத என்னால நம்ப முடியல. நான் நேரடியாவே உன்கிட்ட விஷயத்துக்கு வரேன். நீயும் கரிகாலனும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற மாதிரி என்கிட்ட நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.